ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உதய், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நானும் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படிக்கா இருக்க? நான் சூப்பராக இருக்கேன் உதய். சரி, ஓகே குட்டீஸ், நம்ம எப்பயுமே சண்டே கிளாஸ் இப்பயும் நம்ம லாஸ்ட் டைம் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம்ல. எல்லாருக்கும் எப்படி ஸ்கூல் டேஸ்லாம் போகுது? நல்லா போதா? உதய், உனக்கு எப்படி ஸ்கூல் டேஸ்லாம் போகுது? நல்லாதான்க்கா போகுது. சரி, ஓகே. இப்போ சண்டே கிளாஸ் நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம உதய் அண்ணா கிட்ட கேட்போமா? சொல்லுங்கள், நம்ம ஸ்டார்டிங் நம்ம எப்பயுமே என்ன போல் ஆரம்பிப்போம்? ப்ரேயர்க்கா. ஓகே, அண்ணா கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்களும் இப்போ ப்ரேயர்னோடனே அழகாக முட்டி போட்டு கை கூப்பி ப்ரேயருக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயரோடு ஆரம்பிக்கலாமா? சரி, ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தாவே, கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்று கர்த்தாவே ஏசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாப்பா. நீர் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடையது கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாப்பா. இந்த நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாப்பா. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தாவே, உமது சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாய் கர்த்தாவே, இந்த சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே கொடுத்த நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி கர்த்தாவே. சிறுவர்களை கர்த்தாவே அழிச்சு அவ்வளோமாய் கர்த்தாவே நேசிச்ச தேவன் கர்த்தாப்பா. தாவே, இந்த பிள்ளைகளை போல கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தங்களை கர்த்தாவே தாழ்த்தி கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா தாவே, தங்களுடைய கர்த்தாவே ஆத்மாவே சரீரத்தையும் கர்த்தாவே தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறவர்கள் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொன்னவர் கர்த்தாப்பா. உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தாவே மட்டும் வழி நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. பாரம் சுமக்கிற ஒவ்வொருவருக்குமாய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பாடங்களும் கர்த்தாவே அப்பா முதிர் வயது வரையே கர்த்தாவே சப்பா காத்து நடக்க செய்யணுமே கர்த்தாவே. அப்பா, வாலிபன் எதனால் கர்த்தாவே தன்னை சுத்தம் பண்ணுவான் என்று கர்த்தாப்பா கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறதுனால் அல்லவா என்று கர்த்தாவே சொன்ன தேவனப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நேரங்களிலும் சமயங்களிலும் கர்த்தாவே புசிக்கிற ஆகாரத்தை பார்க்கலும் தேவனோட வார்த்தையில் வாஞ்சியாயிருக்க செய்யணுமே. அப்படியாய் தேவனோட வசனங்களை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே சப்பா ஒரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பேற்று கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்ல. சரி, ஓகே உதய், நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? அக்கா, குட்டீஸு நம்மளுக்காக டான்ஸ் ஆட போகிறாங்கக்கா. ஆமாவா, டான்ஸா? முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. நீ கெஸ் பண்ணுறியா உதய்? எனக்கு தெரிலக்கா, நீயே சொல்லுக்கா. உனக்கு தெரியலையா? சரி, ஓகே குட்டீஸ், நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா? சரி, ஓகே, உங்களுக்கும் தெரியலனா இப்போ நம்ம டான்ஸ் பார்க்க போகிறோம்ல, அதை குறித்து இப்போ நம்ம இந்த வீக்கோட டாபிக் நம்ம டைட்டில் இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம குட்டீஸ் நம்ம டான்ஸ் ஆட வர போகிறாங்க. அவங்கள எல்லாம் என்ன டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த சாங்கை நல்லா உன்னிப்பாக கேளுங்க. அதில் டாபிக் இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே, நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டான்ஸ் பார்க்கலாமா? எல்லோரும் ரெடியாக எந்திரிச்சு நின்று டான்ஸுக்கு ரெடி ஆகுங்க. பயங்காட்ட வருவா, நீ பயந்து
ஓகே குட்டீஸ், எல்லாரும் டான்ஸில் ஆடி முடிச்சிட்டிங்களா? ஓகே உதய், நம்ம ஒரு கொஷின் கேட்டிருந்தோம்ல. என்ன கொஷின்னு? நம்ம இந்த வீக்கோட டைட்டில் கேட்டிருந்தோம்ல, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா குட்டீஸ்? உதய், நீ கண்டுபிடிச்சியா? ஆங்க்கா கண்டுபிடிச்சிட்டேங்க்கா. சரி, ஓகே, என்னன்னு சொல்லு பார்க்கலாம். விசுவாசம். ஓகே உதய் அண்ணா கண்டுபிடிச்ச மாதிரி நீங்களும் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே உதய், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஸ்டோரி பார்க்க போகிறோங்க்கா. ஆமாம், ஓகே, இப்போ எல்லோரும் அவெல்லாம் ஸ்டோரி கேட்க உட்காந்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அழகாக ஒரு குட்டி ஸ்டோரி இப்போ பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ ஸ்டோரி டைம்குள்ளார போகலாமா? இன்னையோட தலைப்பாக்க என்ன சொன்னாங்க? விசுவாசம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம எல்லாரும் விசுவாசமாக இருக்கணும். ஆனால் யார் மேலே விசுவாசமாக இருக்கணும்? கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஏசப்பா மேலே விசுவாசமாக இருக்கணும். சரி, இது குறித்து நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி தெரியுமா? ஒரு ஊரில் ரொம்ப நாளாக மழை பெய்யாமே இருந்துச்சான். யோசிச்சு பாருங்கள், மழை பெய்யலனா எப்படி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லையா? செடி கொடி எல்லாம் வாடி போயிடுச்சான். அப்படி வறட்சியான சூழ்நிலையில் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? நம்ம எல்லாரும் போய் கடவுள்கிட்ட வேண்டுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் கடவுள்கிட்ட வேண்டுனா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு எல்லாரும் கிளம்பி போகும்போது ஒரு சின்ன குழந்தை மட்டும் கடைசியாக வந்தாலாம். அப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சின்ன பொண்ணுக்காக. ஏன் இவ இன்னும் வரல, ஏன் இவ லேட்டாக வரா அப்படின்னு பார்த்தா அவள் என்ன பண்ணாலாம்? அவள் கையில் ஒரு கொடையை எடுத்துகிட்டு வந்தாலாம். ஏன் கொடை அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், நீங்கள் எல்லாரும் எதுக்காக விசுவாசமாக கிளம்பி போகிறீங்க? மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அப்போ மழை கண்டிப்பாக வரும், ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட கேட்க போகிறோம். கடவுள் நமக்கு மழை தர போகிறாரு. மழை தந்தால் கண்டிப்பாக நீங்களும் நானும் நனைஞ்சிரும்ல, அதனால தான் நான் ஒரு கொடையை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொன்னிச்சான். பார்த்தீங்களா, மற்றவங்க எல்லாரும் காட்டிலும் அந்த சின்ன பொண்ணுக்குள்ளார அந்த விசுவாசம் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பைபிள்லேயும் ஒரு ஸ்டோரி இருக்கு குட்டீஸ். அதை கேட்டு நானே ரொம்ப அசந்து போயிட்டேன். என்னன்னு பார்க்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆவது அதிகாரத்தில் இருக்குது. அதாவது ஒரு ஸ்ரீ இருந்தாங்களாம். அந்த ஸ்ரீக்கு பெரும்பாடு இருந்துச்சான். பெரும்பாடு அப்படின்னா அவங்களுக்கு உடலில் பயங்கரமான ஒரு வியாதி இருந்துச்சான். அந்த வியாதிக்காக இவங்க நிறைய செலவு பண்ணியும் அது வந்து குணமே ஆகலையாம். அப்படி இருக்கிற நிலைமையில் அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஏசப்பாவை குறித்து அறிஞ்சாங்களாம். ஏசப்பா அப்போது எல்லா இடத்துலையும் சுற்றி திரிஞ்சு அற்புதங்களை செஞ்சிட்டு இருந்தாராம். சரி, ஏசப்பாவை பார்த்தா நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பாவோட வஸ்திரத்தையாவது தொட்டால் நான் குணமாயிடுவேன் அப்படின்னு ஒரு விசுவாச நம்பிக்கையோடு அவருங்க என்ன பண்ணாங்களாம்? ஏசப்பாவை நோக்கி போனாங்களாம். அப்போ ஏசப்பா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் இருந்தாங்களாம், நிறைய பேர் இருந்தாங்களாம். எப்படியோ இந்த ஸ்ரீ என்ன பண்ணாங்களாம்? மெதுவாக போயிட்டு ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டுட்டாங்களாம். ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டோடனே ஏசப்பா உடம்புல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சான். அதுக்கு ஏசப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே ஏசப்பா என்ன சொன்னார்? என் வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு கேட்டாங்களாம். ஏசப்பா இப்படி கேட்ட உடனே சீஷர்கள்லாம் என்ன சொன்னாங்களாம்? இங்கே இத்தனை பேர் இருக்காங்களே ஏசப்பா, யார் தொட்டதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்களாம். இருந்தாலும் ஏசப்பாவுக்கு தெரியுமா, யாரோ ஒருத்தவங்க தொட்டிருக்காங்க, அவர் உடம்புலேருந்து வல்லமை புறப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஸ்திரீ என்ன பண்ணாலாம்? ரொம்ப பயந்து நடுநடுங்கி ஏசப்பா முன்னாடி வந்து நின்று இந்த ஏசப்பா கிட்டே சொன்னாராம், இந்த மாதிரி என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள் வஸ்திரத்தையாவது தொட்டால் அது எனக்கு குணமாயிடும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு ரொம்ப பயந்து சொல்லும்போது ஏசப்பா என்ன சொன்னாராம்? ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னாராம். அப்போனா என்ன சொன்னார்? அவங்களுடைய விசுவாசம் தான் அவங்களுடைய காப்பாத்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நிமிஷமே அந்த உடம்புல உள்ள நோய் குணமாயிட்டு அந்த ஸ்திரீ சுகமாக இருந்து நீ சமாதானத்தோட போ அப்படின்னு ஏசப்பா சொல்லி அனுப்பிச்சு வச்சாராம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எவ்வளோ உடம்புல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருக்காங்கல்ல, அவங்க சம்பாதிச்சதெல்லாம் இழந்துட்டு ஏசப்பாவை மட்டும் விசுவாசித்து வந்த பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு நோயிலேருந்து விடுதலை கிடச்சிது. இது நோய் மட்டும் இல்லை குட்டீஸ், நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு வேளை நமக்கு படிக்க முடியாமல் இருக்கலாம், ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு என்ன தெரியுமா? நம்ம ஏசப்பா மேலே விசுவாசமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன விஷயங்களோ இல்லை உடம்புல இல்லை பிரச்சனைகளோ எல்லாம் மறைஞ்சிரும். அதுக்கு நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவாசமாக ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும். சரியா குட்டீஸ்? ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி கண்டிப்பாக சாத்தான் அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அதிலலாம் மைண்ட் செலுத்தாமல் ஏசப்பாவை மட்டும் நோக்கி நம்ம எப்பயுமே ஜெபம் பண்ணுற பிள்ளைங்களாக இருக்கணும். நீங்களும் அப்படி இருப்பீங்களா குட்டீஸ்? சரி, நம்ம அடுத்த வாரம் வேறொரு ஸ்டோரியோட சந்திக்கலாம். பாய்.
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. ஓகே உதய், நீயும் ஸ்டோரியில் கவனிச்சியா? கவனிச்சக்கா. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வசனம் பார்க்க போகிறோங்க்கா. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் பைபிளாக திறந்து வச்சுக்கோங்க. அக்கா என்ன வசனம் சொல்கிறாங்களோ அதை அழகாக நோட் பண்ணி வச்சு மெமரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம பைபிள் வச்சுக்குள்ளார போயிடலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள்லாம் கற்றுக்குள்ள ரொம்ப மனமகிழ்ச்சியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அது குறித்து ஒரு வசனம் கற்றுக்கலாமா? என்ன இந்த வாரத்தோட தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தம்மை விசுவாசிப்பவர்களுக்கு உதவுகிறார். தேவன் தம்மை விசுவாசிப்பவர்களுக்கு உதவுகிறார். இது வந்து இந்த வாரத்தோட டைட்டிலு. அது குறித்து வசனம் பார்க்கலாமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. மார்க்கு 5:36 மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. மார்க்கு 5:36 பயப்படாதே. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய இதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு பயந்துட்டுலாம் இருப்பீங்களா? அக்கா கூட ஸ்டோரியில் உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அங்கே அவங்கள எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிங்களா? அந்த ஸ்டோரி நல்லா நீங்கள் கதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும். இன்றைக்கி நிறைய நம்ம வந்து பயப்படுறோம். ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னா போதும் அதுக்காக பயப்படுறோம். அம்மா திட்டாங்கன்னா, இல்லை மிஸ்ஸு திட்டாங்கன்னா, ஹோம்ஒர்க் எழுதாமல் போயிட்டேன்னா மிஸ் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம்லாம் உங்களுக்கு ஸ்கூல் டைம்லலாம் வருது தானே? நிறைய பயப்படுறீங்க தானே? இதை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து பயம். அப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம எதிர்க்கக்கூடிய வல்லமைன்னு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தில் தான் இருக்குது. எது இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்காரு அப்படின்ற ஒரு தைரியம் நம்மளுக்குள்ளே, ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பயம் நம்மளை விட்டு ஓடி போயிடும், ஓகேவா? இன்னொரு வசனம் கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்போ வந்து விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்கணும். எதை குறித்து நம்ம பயந்தனா தான் வந்து பிசாசானவன் வந்து நம்மளை வந்து ஆளுகை செய்வான். நம்ம எதை குறிச்சுமே வந்து பயப்படவே கூடாது. இந்த இடத்துல பிக்சர் பார்த்தீங்களா? ஏசப்பா பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஏசப்பா வந்து அப்போ அவங்க கூடவே இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. பயத்தில் அந்த பாப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏசப்பா அவங்க கூடவே இருக்கும் போது அப்போ என்ன வசனத்தில் சொல்கிறாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. எதை குறித்து நம்ம வந்து பயப்படவே கூடாது. ஏசப்பா நம்ம கூடவே இருக்காருன்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை எப்பயுமே நம்ம கூட இருக்கணும், ஓகேவா குட்டீஸ்? எல்லோரும் விசுவாசமாக இருப்பீங்களா? ப்ரேயர் பண்ணுவீங்களா? எல்லா பயத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும்? அக்கா கூட சொன்னாங்கல்ல, நம்ம வந்து ஜெபம் பண்ணணும், விசுவாசமாக இருக்கணும், ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு புது வசனத்தோடு நான் உங்களை சந்திக்க வரேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரேயருக்குள்ளே வந்துட்டோம். எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே குட்டீஸ். எங்களை அதிகமாக நேசிக்கதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நடியோடு துதிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஏசப்பா அந்த வேலையில் கூட ராஜா ஆண்டவரே அப்பா, நாங்கள் விசுவாசத்தை குறித்து நீர் எங்களோடு கூட அப்பா நீர் பேசின ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் கதையின் மூலிமா எங்களோடு கூட பேசினீர், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே வசனத்தின் மூலிமா நீங்கள் எங்களோடு கூட அப்பா பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா சோதரி இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே யாரெல்லாம் தகப்பனே அப்பா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மனதில் ராஜா நல்ல ஒரு விசுவாசத்தை இந்த நாளில் நீர் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. அவர்கள் அவிசுவாசமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ராஜா அவர்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீருங்க அப்பா. நீங்கள் அவங்க கூடவே இருக்கீங்க என்பதை அவங்க விசுவாசிக்க அவங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படியே நீங்கள் செய்ய போகிறதுக்காக கூட நன்றி. நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, அழகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென்.